ஒரு பெண்ணின் அறிவு ஒரு பேரரசின் விதியை மாற்ற முடியுமா? இந்த கேள்விக்கான உயிருள்ள பதில்தான் கிளியோபட்ரா. கிளியோபட்ரா எகிப்தின் இறுதி பேரரசி என்பது உலகம் முழுவதும் அறியப்பட்ட உண்மை. ஆனால் அவளின் பூர்வீகம் கிரேக்கத்தைச் சேர்ந்தது என்பது பலருக்கு தெரியாத தகவலாகவே உள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 332ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தி கிரேட் பாரசீக ஆட்சியிலிருந்து எகிப்தை விடுவித்து தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் 323ஆம் ஆண்டு அவர் திடீரென மரணமடைந்ததும் அவரது பேரரசு சிதறி உடைந்தது. அலெக்சாண்டரின் தளபதிகள் அவர் ஆட்சி செய்த ராஜ்யங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். அலெக்சாண்டரின் நெருங்கிய நண்பரும் தளபதியுமான முதலாம் படோலேமி சொட்டர் எகிப்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் எகிப்து செல்வச் செழிப்பாலும் இயற்கை வளங்களாலும் நிரம்பியிருந்தது. ஆரம்பத்தில் எகிப்தின் ஆளுநராக இருந்த படோலேமி பின்னர் தன்னை அரசனாக அறிவித்து அலெக்சாண்ட்ரியா நகரத்தை தனது ஆட்சியின் தலைநகராக நிறுவினார். எகிப்திய மக்களின் ஆதரவை பெறுவதற்காக பாரம்பரிய பாரோவாக தன்னை மாற்றிக்கொண்டார். இந்த கிரேக்க டோலமேயர் வம்சத்தைச் சேர்ந்த 12ஆம் படோலேமி ஆலேட்ஸ் என்பவரின் மகள்தான் 7ஆம் கிளியோபட்ரா. சிறுவயதிலிருந்தே தனித்துவமாக விளங்கிய கிளியோபட்ராவின் அறிவாற்றலை மேலும் செழிக்கச் செய்தது அலெக்சாண்ட்ரியா நகரமே எனலாம். அந்த காலத்தில் கல்வி, அறிவியல் மற்றும் ஆராய்ச்சிக்கு புகழ்பெற்ற மையமாக அலெக்சாண்ட்ரியா திகழ்ந்தது. இலக்கியம், வரலாறு, தத்துவம், கணிதம், வானியல், அரசியல், நிர்வாகம் ஆகிய துறைகளில் ஆழ்ந்த அறிவை பெற்றிருந்த கிளியோபட்ரா அழகை விட அறிவும் பேச்சுத்திறனுமே மனிதர்களை ஈர்க்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்த கிளியோபட்ராவிற்கு குறைந்தது 9 மொழிகள் பேசத் தெரிந்திருந்ததாக வரலாறு கூறுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 51ஆம் ஆண்டு எகிப்தின் அரசன் 12ஆம் படோலேமி ஆலெட்ஸ் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்த போது எகிப்து வெளிப்படையாக செல்வச் செழிப்புடன் இருந்தாலும் உள்ளார்ந்த நிலையில் ரோம பேரரசிடம் கடனில் மூழ்கி அரசியல் ரீதியாக பலவீனமான நாடாக இருந்தது. தன் இறப்பிற்கு முன் படோலேமி ஆலெட்ஸ் தனது மரண சாசனத்தில் 18 வயது நிரம்பிய தன்னுடைய மகள் கிளியோபட்ரா மற்றும் 10 வயதான அவளின் இளைய சகோதரன் 13ஆம் படோலேமி இருவரும் இணைந்து எகிப்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்தார். இதற்கு ஒரு முக்கிய காரணம் படோலமேயர் வம்சத்தின் மரபுப்படி அரச ரத்தம் வெளியே கலக்கக்கூடாது என்பதற்காக சகோதரன் சகோதரி திருமணம் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. அதன்படி கிளியோபட்ரா தன் இளைய சகோதரனை திருமணம் செய்து எகிப்தின் ராணியாக பதவியேற்றார். இருந்தும் கிளியோபட்ரா சிறுவயதிலிருந்தே அரசியல், நிர்வாகம், மக்கள் மனநிலை ஆகியவற்றில் ஆழ்ந்த புரிதல் கொண்டிருந்ததால் அவர் தன்னை ஒரு பாரம்பரிய ராணியாக அல்ல, ஒரு முழுமையான ஆட்சியாளராக நிலைநிறுத்த முயன்றார். அரசாணைகள் அவளின் பேரிலேயே வெளியிடப்பட்டன. நாணயங்களில் அவளின் முகமே பொறிக்கப்பட்டது. அரச கூட்டங்களில் சகோதரனை ஒதுக்கி வைத்து தனியாகவே முன்னிலை வகித்தாள். கிளியோபட்ராவின் இந்த செயல்கள் சிறுவயது அரசன் படோலேமியின் பாதுகாவலர்களான பொதினஸ், அகிலாஸ் மற்றும் தியோடோடஸ் என்பவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. கிளியோபட்ரா தொடர்ந்து ஆட்சியை பிடித்தால் நமக்கு இடமிருக்காது என்று உணர்ந்த இந்த மூவரும் அரண்மனைக்குள்ளிருந்தே கிளியோபட்ராவிற்கு எதிராக பல சதிகளைச் செய்தார்கள். இதன் விளைவாக கிறிஸ்துவுக்கு முன் 48ஆம் ஆண்டு கிளியோபட்ரா அரசியல் அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்டார். அதோடு கிளியோபட்ரா தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்து எகிப்தை விட்டு தப்பிச் சென்றார். இருந்தும் அவளின் மனதில் இருந்த தீ அணையவில்லை. எகிப்தின் அதிகாரமிக்க ராணியாக தன்னை மீண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவளின் மனதில் வேரூன்றியது. கிளியோபட்ரா சிரியா எல்லைப் பகுதிகளுக்குச் சென்று தன் ஆதரவாளர்களை ஒன்றிணைத்தார். தன்னை மீண்டும் அரியணையில் அமர்த்துவதற்காக தனிப்படை ஒன்றை உருவாக்கினார். அந்த நேரத்தில் உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ரோம பேரரசு ஒரு உள்நாட்டு போரில் சிக்கியிருந்தது. அந்த போரில் ஜூலியஸ் சீசரிடம் தோல்வியடைந்த பொம்பேயஸ் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்துடன் எகிப்தை நாடினார். எகிப்து முன்பு ரோமின் நட்பு நாடாக இருந்ததால் அங்கு தனக்கு தஞ்சம் கிடைக்கும் என்று நம்பி வந்தார் பொம்பேயஸ். ஆனால் அந்த நேரத்தில் எகிப்தின் அதிகாரத்தை கையில் வைத்திருந்த பொதினஸ், அகிலாஸ் மற்றும் தியோடோடஸ் பொம்பேயஸை பாதுகாத்தால் சீசருக்கு கோபம் வரும், அவனை கொன்றால் ரோமின் ஆதரவு கிடைக்கும் என்று தவறாக எண்ணி எகிப்துக்கு அடைக்கலம் தேடி வந்த பொம்பேயஸை கொடூரமாக கொலை செய்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு ஜூலியஸ் சீசர் எகிப்து வந்தபோது அவருக்கு பொம்பேயஸின் வெட்டப்பட்ட தலை பரிசாக வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சிக்கு பதிலாக சீசருக்கு கடும் கோபமே ஏற்பட்டது. ஏனெனில் பொம்பேயஸ் அவரது அரசியல் எதிரியாக இருந்தாலும்
அவர் ஒரு ரோம தளபதி. அவனை கொல்லும் உரிமை எகிப்துக்கு இருக்கவில்லை. இதனால் எகிப்தின் அரசியல் நிலைமை குழப்பத்தில் மூழ்கியது. இந்த குழப்பமே தன் அதிகாரத்தை மீண்டும் பெற காத்திருந்த கிளியோபட்ராவுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்தது. வெளிப்படையாக அரண்மனைக்குள் நுழைந்தால் உயிருக்கு ஆபத்து என்பதை நன்கு அறிந்த கிளியோபட்ரா அசாத்தியமான துணிச்சலான முடிவை எடுத்தார். ஆளுயர கம்பளத்தில் நடுவில் சுற்றப்பட்டபடி ரகசியமாக அலெக்சாண்ட்ரியா அரண்மனைக்குள் கொண்டு செல்லப்பட்ட கிளியோபட்ரா நேரடியாக ஜூலியஸ் சீசரின் முன் தோன்றினார். அந்த எதிர்பாராத தருணத்தில் அவளின் அழகை விட அவளின் அறிவு, அரசியல் தெளிவு, மொழித்திறன், தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சு சீசரை கவர்ந்தது. அந்த ஒரே சந்திப்பு கிளியோபட்ராவின் வாழ்க்கையையும் எகிப்தின் வரலாறையும் மாற்றிய ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. சீசரின் உதவியை பெற்ற கிளியோபட்ரா மாபெரும் போருக்கு தயாரானாள். அதுவே கிறிஸ்துவுக்கு முன் 48ஆம் ஆண்டு நடந்த அலெக்சாண்ட்ரியன் போர். ஒரு புறம் ரோமப் படைகள் மற்றும் கிளியோபட்ராவின் ஆதரவாளர்கள், மறுபுறம் 13ஆம் படோலேமியின் படைகள். நகரின் வீதிகள், துறைமுகங்கள், அரண்மனையை சுற்றி எல்லா இடங்களிலும் இரு படையினருக்கும் இடையில் மோதல்கள் வெடித்தன. புகையும் தீயும் அலெக்சாண்ட்ரியாவின் வானத்தை மூடியது. பல மாதங்கள் நீண்ட இந்த போரில் ரோம படைகளின் ஒழுங்கும் அனுபவமும் மெதுவாக மேலோங்கத் தொடங்கியது. அதுவரை ஆலோசகர்களின் பின்னால் ஒளிந்திருந்த சிறுவயது அரசன் 13ஆம் படோலேமி இப்போது நேரடியாக போர்க்களத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலையில் சிக்கினான். அவனது படைகள் பின்னடைவதை பார்த்தபோது பயம் அவன் கண்களில் வெளிப்படையாக தெரிந்தது. போரில் தோல்வி உறுதியானதை உணர்ந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள நைல் நதியை கடந்து தப்பிச் செல்ல முயன்றான். ஆனால் விதி அவனுக்காக வேறு ஒன்றை எழுதி வைத்திருந்தது. போரின் குழப்பத்தில் கனமான கவசத்துடன் நதியில் இறங்கிய படோலேமி நீரோட்டத்தை எதிர்க்க முடியாமல் தடுமாறினான். எகிப்துக்கு உயிர் கொடுத்த நைல் நதி அவனின் உயிரை எடுத்துக்கொண்டது. 13ஆம் படோலேமியின் மரணம் அலெக்சாண்ட்ரியா முழுவதும் பரவியது. போரும் முடிவுக்கு வந்தது. அரண்மனை கதவுகள் மீண்டும் திறக்கப்பட்டன. தோல்வியடைந்த சதிகாரர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். நீண்ட காலம் தன் உயிரை காப்பாற்ற மறைவாக வாழ்ந்த கிளியோபட்ரா மீண்டும் தன் அரண்மனைக்கு திரும்பினார். ஒரு சாதாரண ஆட்சியாளராக அல்ல, ரோமப் பேரரசின் ஆதரவுடன் அதிகாரம் கொண்ட அரசியாக. மரபின் பேரில் தன் இன்னொரு இளைய சகோதரன் 14ஆம் படோலேமியை கணவராக அறிவித்தாள். ஆனால் அது ஒரு பேரளவிலான ஏற்பாடு மட்டுமே. உண்மையான ஆட்சி, முடிவெடுக்கும் அதிகாரம், அரசியல் கட்டுப்பாடு அனைத்தும் கிளியோபட்ராவின் கைகளிலேயே இருந்தது. எகிப்து மீண்டும் ஒரு ராணியின் கட்டுப்பாட்டில் வந்தது. ஆனால் இந்த ராணி அழகால் அல்ல, அறிவாலும் துணிச்சலாலும் அதிகாரத்தை மீட்டெடுத்தவள். அரண்மனையின் அமைதி மீண்டும் திரும்பியிருந்தது. போரின் சத்தங்கள் ஓய்ந்தன. மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு கதவு திறந்தது. அது கிளியோபட்ரா மற்றும் ஜூலியஸ் சீசர் மூலமாக அமைந்தது. சீசர் எகிப்தில் தங்கியிருந்த நாட்களில் கிளியோபட்ரா அவனை ஒரு வெளிநாட்டு தளபதியாக அல்ல, ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் கூட்டாளியாக அணுகினாள். அவள் பேசும்போது அவளது சொற்களில் உணர்ச்சி மட்டுமில்லை, அரசியல் கணக்குகளும் எதிர்கால திட்டங்களும் தெளிவாக இருந்தன. ரோமின் வலிமை அவளுக்கு தெரிந்தது. அதே நேரத்தில் ரோமுக்கு எகிப்தின் செல்வமும் தானிய வளமும் எவ்வளவு முக்கியம் என்பதையும் அவள் நன்றாகவே புரிந்திருந்தாள். சீசருக்கோ கிளியோபட்ரா ஒரு சாதாரண ராணியாக தோன்றவில்லை. அவள் பேசும் விதம், கேள்வி கேட்கும் நுணுக்கம், ஒரு பேரரசின் பலவீனங்களையும் பலங்களையும் கணிக்கும் திறன், இவை அனைத்தும் அவனை வியப்பில் ஆழ்த்தின. அவள் அழகால் சீசர் கவரப்படவில்லை, அவளின் அறிவால் அவன் கட்டுப்பட்டான். இந்த அரசியல் நெருக்கம் மெதுவாக தனிப்பட்ட உறவாக மாறியது. அலெக்சாண்ட்ரியா அரண்மனையின் உயர்ந்த மாடங்களில் இரவு நேர உரையாடல்கள் நீண்டன. ரோமின் எதிர்காலம், எகிப்தின் பாதுகாப்பு, பேரரசுகளின் விதி, இவை அனைத்தும் அந்த உரையாடல்களில் கலந்து ஓடின. சில மாதங்களுக்குள் கிளியோபட்ரா ஒரு மகனை பெற்றாள். அவனுக்கு படோலேமி 15ஆம் சீசர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. உலகம் அவனை சீசரியன் என்று அழைத்தது. கிளியோபட்ரா அவன் ஜூலியஸ் சீசரின் மகன் என்பதை உறுதியாக அறிவித்தாள். இது ஒரு தாயின் பெருமை மட்டுமல்ல, ஒரு அரசியல் அறிவிப்பும் கூட. ஏனெனில் சீசரியன் என்பது எகிப்தின் அரியணைக்கும் ரோமின் சக்திக்கும் இடையிலான உயிருள்ள இணைப்பாக இருந்தான். கிறிஸ்துவுக்கு முன் 46ஆம் ஆண்டு சீசர் ரோமுக்கு திரும்ப முடிவு செய்தபோது கிளியோபட்ராவையும் சீசரியனையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான். ரோமின் வீதிகளில் வெளிநாட்டு ராணியாக கிளியோபட்ரா நுழைந்த அந்த தருணம் பலரின் கண்களில் எரிச்சலையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. ஏனெனில்
அவள் ஒரு கைப்பாவை அல்ல, ரோம அரசியலை பாதிக்கக்கூடிய ஒரு புத்திசாலி ராணி. சீஷர் கிளியோபட்ராவுக்கு மரியாதை அளித்தான். அவளுக்காக ரோமில் ஒரு மாளிகை வழங்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் ரோமப் பேரரசின் செனட்டர்கள் ஒரு வெளிநாட்டு ராணி சீஷரின் மனதை ஆள்கிறாள் என்று கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். ஜூலியஸ் சீஷர் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்லை. பல போர்களில் வெற்றி பெற்று ரோமப் பேரரசின் அதிகாரம் முழுவதையும் தனது கையில் வைத்திருந்தார். செனட் இருந்தது, ஆனால் அது பெயரளவில் மட்டுமே. உண்மையான முடிவுகள் அனைத்தையும் சீஷரே எடுத்தார். அவருக்கு வாழ்நாள் ஆட்சியாளர், டிக்டேட்டர் ஃபார் லைஃப் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. நாணயங்களில் அவரது முகம் பதிக்கப்பட்டது. பலர் அவரை அரசனாகவே பார்க்கத் தொடங்கினார்கள். ஆனால் ரோமையர்கள் அரசாட்சியை வெறுத்தார்கள். அரசன் என்ற சொல்லே அவர்களுக்கு அடிமைத்தனத்தின் நினைவாக இருந்தது. செனட்டில் இருந்த பலர் சீஷர் உயிருடன் இருந்தால் ரோமக் குடியரசு ஆட்சி முடிவுக்கு வரும் என்று எண்ணினார்கள். அவர்களில் புரூட்டஸ் மற்றும் காசியஸ் முக்கியமானவர்கள். சீசர் தங்களின் நண்பன் என்றாலும் ஒரு மனிதனுக்காக குடியரசை பலி கொடுக்க முடியாது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். மெல்ல மெல்ல ரோமின் நிழல்களில் ஒரு கொலை சதி உருவானது. கிறிஸ்துவுக்கு முன் 44ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின் ஒரு நாளில் சீஷர் செனட் மன்றத்திற்கு வந்தார். அவர் ஆயுதமின்றி வந்தார். ஆபத்து அருகில் இருந்தது, ஆனால் அவர் அதை உணரவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்த அவருடைய சகாக்கள் ஒருவர் பின் ஒருவராக சீஷரை தாக்கினார்கள். அவர் நம்பிக்கையுடன் பார்த்த முகங்களே இப்போது கத்திகளாக மாறியிருப்பதை உணர்ந்த சீஷர் உயிரற்றவனாக விழுந்தார். புரூட்டஸை பார்த்த அந்த கணத்தில் சீஷரின் மனம் உடைந்தது. அடுத்த நிமிடம் ரோமின் மிகப்பெரிய மனிதன் பொம்பேயஸின் சிலையின் காலடியில் உயிரிழந்தார். சதிகாரர்கள் நினைத்தார்கள் ரோமை காப்பாற்றிவிட்டோம் என்று. ஆனால் உண்மையில் அவர்கள் ஒரு பெரும் குழப்பத்திற்கே கதவை திறந்தார்கள். இந்த செய்தியை அறிந்த கிளியோபட்ரா பெரும் அதிர்ச்சியடைந்தாள். சீஷர் அவளுக்கு காதலன் மட்டுமல்ல, அவன் அவளின் அரசியல் கவசம். அவளின் மகன் சீசரியனின் பாதுகாப்பு. ரோமில் இனி அவளுக்கு பாதுகாப்பில்லை என்பதை உணர்ந்த கிளியோபட்ரா ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் சீசரியனை தூக்கிக் கொண்டு அமைதியாக எகிப்துக்கு திரும்பினாள். எகிப்து வந்தவுடன் கடுமையான முடிவுகளை எடுத்தாள். பெயருக்கு மட்டும் இணையாட்சியாளராக இருந்த 14ஆம் படோலேமி சடுதியாக மரணமடைந்தார். ஆனால் வரலாற்றாளர்கள் கிளியோபட்ரா விஷம் கொடுத்திருக்கலாம் என கருதுகிறார்கள். அதன் பின்னர் கிளியோபட்ரா தனது மகன் சீசரியனை இணை அரசனாக அறிவித்தாள். அதே நேரத்தில் ரோம் மீண்டும் போர்க்களமாக மாறியது. 3 பேர் அதிகாரத்தின் முன் வந்தார்கள். மார்க் ஆண்டனி, சீஷரின் நம்பிக்கையான தளபதி ஆக்டேவியன், சீஷரின் தத்தெடுத்த மகன் லெபிடஸ், ரோமின் முக்கிய அரசியல் தலைவர். இவர்கள் சேர்ந்து 2ஆம் மும்முனை ஆட்சி, செகண்ட் ட்ரையம்விரேட் அமைத்தார்கள். சீசரை கொன்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இருந்தும் அமைதி நிலவவில்லை. கிழக்கு பகுதிகளை கட்டுப்படுத்த மார்க் ஆந்தனி அனுப்பப்பட்டார். எகிப்தின் நம்பகத்தன்மையை விளக்க அவன் கிளியோபட்ராவை அழைத்தான். இந்த அழைப்பு ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்பதை கிளியோபட்ரா உணர்ந்தாள். சீஷர் இறந்திருந்தான், ஆனால் அவளின் போராட்டம் இப்போதுதான் இன்னும் தீவிரமாக தொடங்கியிருந்தது. ரோமின் அழைப்பு ஒரு அரசியல் விசாரணை போல தோன்றினாலும் கிளியோபட்ரா அது ஒரு போர்க்களம் என்பதை நன்கு அறிந்திருந்தாள். மார்க் ஆந்தனி ரோமின் கிழக்கு பகுதிகளின் முழு அதிகாரம் பெற்ற மனிதன். அவனிடம் தோல்வியடைந்தால் எகிப்தின் எதிர்காலமே இருளாகிவிடும் என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அவள் சாதாரணமாகச் செல்லவில்லை. ஒரு ராணி தன் மதிப்பை இழந்து எங்கும் நுழையக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். டார்சஸ் நகரின் நதிக்கரையில் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கப்பல் மெதுவாக நெருங்கியது. ஊதா நிறத்திரைகள் காற்றில் அசைந்தன. வெள்ளி இசைக்கருவிகளின் ஒலி நீரின் மேல் மிதந்தது. அந்த கப்பலின் நடுவில் ஒரு தேவியைப் போல கிளியோபட்ரா அமர்ந்திருந்தாள். அவள் வந்தது ஒரு அரசியல் விளக்கத்திற்கு அல்ல, அது ஒரு அறிவிப்பு. கரையில் நின்றிருந்த மார்க் ஆந்தனி பல போர்களை கண்டவன், பல அரசர்களை பார்த்தவன். ஆனால் இது போன்ற ஒரு தருணத்தை அவன் கனவிலும் கண்டதில்லை. அவள் கப்பலில் இருந்து இறங்கிய போது அழகு மட்டுமல்ல, அவளின் அமைதி, அவளின் கம்பீரமான பார்வை, அவளின் தன்னம்பிக்கை அனைத்தும் சேர்ந்து மார்க் ஆண்டனியை தளரச் செய்தன. ரோமின் சக்தி எனக்கு தெரியும், ஆனால் அந்த சக்தி வாய்ந்த ரோமின் இதயம் எகிப்து என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் இருவரும் இணைந்தால் அந்த சக்தியை இன்னும் பலமாக மாற்ற முடியும் என்று கிளியோபட்ரா சொன்னாள். அது ஒரு கோரிக்கை அல்ல, ஒரு கணக்கிடப்பட்ட உண்மை. மார்க் ஆந்தனி அதை கேட்டு சிரித்தான். அந்தச் சிரிப்பில் இகழ்ச்சி இல்லை, ஆச்சரியம் இருந்தது.
அந்த சந்திப்பில் ஒரு உடன்பாடு மட்டும் உருவாகவில்லை, உண்மையான காதலும் உயிர் பெற்றது. ரோமின் தளபதியும் எகிப்தின் ராணியும் இனி தனித்தனியானவர்கள் இல்லை என்பதை அந்த முதல் சந்திப்பு உறுதி செய்தது. அந்த நாளில் கிளியோபட்ரா இன்னொரு உண்மையை உணர்ந்தாள். சீசர் அவளுக்கு அதிகாரத்தை தந்தான், ஆனால் மார்க் ஆண்டனி அவளுக்காக உலகையே எதிர்க்க தயாரானான். மார்க் ஆண்டனி மற்றும் கிளியோபட்ராவின் உறவு ரோமில் ஒரு சாதாரண காதல் கதையாக பார்க்கப்படவில்லை, அது ஒரு அரசியல் அபாயமாகவே கருதப்பட்டது. ஆண்டனி ரோமின் சட்டப்படி ஒரு தளபதி. அவனின் விசுவாசம் ரோமுக்கே இருக்க வேண்டும். ஆனால் அவனது இதயம் இப்போது எகிப்தின் ராணியிடம் அடிமையாகிக் கொண்டிருந்தது. கிளியோபட்ரா அவனை காதலால் மட்டுமல்ல, அறிவால் கட்டி போட்டிருந்தாள். அவள் ஆண்டனியிடம் கேட்டது ஆடம்பரம் அல்ல, பாதுகாப்பு, எகிப்தின் சுயாட்சி, தன் மக்களின் எதிர்காலம். அவளுக்காக ஆண்டனி மாறினான். ரோமின் கட்டளைகளை மெதுவாக புறக்கணிக்கத் தொடங்கினான். கிழக்கு பகுதிகளில் கிடைத்த செல்வமும் ரோமுக்கு செல்ல வேண்டிய தானியம் அனைத்தும் இப்போது எகிப்தை மையமாக கொண்டது. அங்குதான் ரோமின் நிழல்களில் இருந்து ஒரு புதிய மனிதன் முன்னே வந்தான். ஆக்டேவியன், சீசரின் தத்தெடுத்த மகன். அமைதியான முகம், ஆனால் இரும்பு மனம். ஆக்டேவியன் தன் வார்த்தைகளை ஆண்டனிக்கு எதிரான ஆயுதமாக மாற்றினான். மார்க் ஆண்டனி ரோமை கைவிட்டு விட்டான். ஒரு வெளிநாட்டு ராணியின் மயக்கத்தில் சிக்கியிருக்கிறான். ரோமின் தளபதி எகிப்தின் அடிமையாக மாறிவிட்டான். இந்த சொற்கள் செனட்டில் மெதுவாக நஞ்சாக பரவின. கிளியோபட்ராவை அவன் ஒரு புத்திசாலி ராணியாக அல்ல, ஒரு மந்திரவாதியாகவும் ரோமை கெடுக்கும் பெண் சாபமாகவும் சித்தரித்தான். ரோமிய மக்களின் மனதில் கிளியோபட்ரா இனி ஒரு அரசியல் நபர் இல்லை, அவள் ரோமை கைப்பற்ற வருகிற ஆபத்தாக மாறினாள். ஆண்டனி கிளியோபட்ரா உறவு இப்போது காதல் கதையல்ல, ஒரு பெரும் போரின் தொடக்கமாக மாறியது. ஒருபுறம் அன்பும் நம்பிக்கையும், மறுபுறம் அரசியல், அதிகாரம், துரோகம். கிளியோபட்ரா உணர்ந்தாள், இது இனி ரோமின் ஆதரவை பெறும் போர் அல்ல, ரோமையே எதிர்க்கும் போர். ஆக்டேவியன் அமைதியாக காத்திருந்தான், நேரடியாக தாக்கவில்லை. ஆண்டனியை தானே அழியச் செய்ய அவனின் காதலையே ஆயுதமாக மாற்றினான். போரின் நிழல் மெல்ல மெல்ல கடலுக்கு நகர்ந்தது. அதுதான் ஆக்டியம். ஆக்டியம் ஒரு சாதாரண போர்க்களம் அல்ல, அது ஒரு பேரரசின் விதியை மாற்றிய சரித்திரம். ஒருபுறம் மார்க் ஆண்டனியும் கிளியோபட்ராவும், அவர்களுடன் எகிப்தின் செல்வம், கிழக்கின் படைகள், அதிக எண்ணிக்கையிலான கப்பல்கள். மறுபுறம் ஆக்டேவியன், அளவில் குறைந்த படைதான், ஆனால் ஒழுக்கம், திட்டமிடல், இரக்கமில்லாத கணக்கு. இந்த போரை வெல்ல வாழ் தேவையில்லை, ஆண்டனியின் மனதில் இருக்கும் குழப்பமே போதும் என்று ஆக்டேவியன் நன்கு அறிந்திருந்தான். ஆக்டியம் கடலில் ரோமனிய கப்பல்கள் மெதுவாக வரிசை கட்டின. இலகுவானவை, வேகமானவை, ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு திட்டம். ஆண்டனியின் கப்பல்கள் பெரியவை, கனமானவை, ஆனால் மெதுவானவை. போர் தொடங்கியது. கடல் நீர் கொந்தளித்தது. அம்புகள் வானை கிழித்தன. தீயுடன் கூடிய கப்பல்கள் ஒன்றோடொன்று மோதின. ஆனால் இது வலிமையின் போர் அல்ல, பொறுமையின் போர். ஆக்டேவியன் நேரடியாக மோதவில்லை, சுற்றி வளைத்தான். ஆண்டனியின் படைகளை மெல்ல மெல்ல சோர்வடையச் செய்தான். அந்த நேரத்தில் போர்க்களத்தின் நடுவில் கிளியோபட்ராவின் கப்பல் கடலில் இருந்தது. தூரத்தில் இருந்து பார்த்த அவள், இந்த போர் ஆண்டனிக்காக அல்ல, எகிப்துக்காக என்பதை தெளிவாக உணர்ந்தாள். இந்த போரில் வெற்றி பெற்றாலும் ரோம் ஆண்டனியை ஒருபோதும் மன்னிக்காது என்பது அவளுக்கு புரிந்தது. ஒரு ராணியாக அரசியல் ரீதியான முடிவை அவள் எடுத்தாள். கிளியோபட்ரா ஆண்களை அணுகியது உணர்ச்சியால் அல்ல, அரசியல் கணக்குகளால் தான் என்பது அந்த கணத்தில் வெளிப்பட்டது. அவள் தன் கப்பலை பின்வாங்க உத்தரவிட்டாள். திடீரென திசை மாறிய அந்த கப்பல்களை பார்த்த ஆண்டனி அதிர்ந்து போனான். அவனது மனம் நொறுங்கியது. அவன் ஒரு தளபதி, ஒரு வீரன். ஆனால் அந்த கணத்தில் அவன் ஒரு சாதாரண காதலன் மட்டுமே. போர்க்களத்தை விட்டுவிட்டு கிளியோபட்ராவின் கப்பலை பின்தொடர ஆரம்பித்தான். அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு கணம் ஆண்டனியின் படையை தலையில்லாத உடலாக மாற்றியது. ஆக்டேவியன் காத்திருந்த தருணம் அதுவே. ரோமிய படைகள் முழுமையாக தாக்கின. கிழக்கின் படைகள் சிதறின. ஆண்டனியின் படை கடலில் உயிரற்ற உடலாக மூழ்கியது. ஆக்டியம் முடிவுக்கு வந்தது. ஆனால் அந்த கடலில் மூழ்கியது ஒரு படை மட்டுமல்ல, ஒரு காதல், ஒரு கனவு, ஒரு பேரரசின் எதிர்ப்பும் கூட. ஆக்டேவியன் சிரித்தான். ரோமுக்கு இனி எதிரி இல்லை என்று அவன் அறிந்தான். எகிப்துக்கு திரும்பிய கிளியோபட்ராவும் ஆண்டனியும் இப்போது அரசர்கள் அல்ல, அவர்கள் வேட்டையாடப்பட வேண்டியவர்களாக மாறினார்கள். ஆக்டேவியன் அவர்களை பின்தொடர ஆரம்பித்தான்.
போர் முடிந்தது. ஆனால் முடிவு இன்னும் எழுதப்படவில்லை. ஆக்டியம் தோல்விக்குப் பிறகு எகிப்து அமைதியாக இருந்தது, புயலுக்கு முன்வரும் நிசப்தம் போல. ஒரு காலத்தில் ரோமின் பெரும் தளபதியாக இருந்த மார்க் ஆண்டனி இப்போது நம்பிக்கையை இழந்த மனிதனாக மாறினான். அவனுடைய படைகள் சிதறின, ரோமின் ஆதரவு முறிந்தது. ஆக்டேவியன் மெல்ல மெல்ல எகிப்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தான். ஆண்டனி கிளியோபட்ராவை பற்றி சந்தேகிக்க ஆரம்பித்தான். அவள் என்னை விட்டுவிட்டாளா என்ற கேள்வி அவனின் மனதை சிதைத்தது. அப்போது ஒரு கொடூரமான தவறான செய்தி அவனை வந்து தாக்கியது. கிளியோபட்ரா இறந்துவிட்டாள். அந்த செய்தியை கேட்ட அந்த கணத்தில் ஆண்டனிக்குள் இருந்த வீரன் மரித்தான். அவனுக்கு இனி போர் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம். அவள் இல்லாமல் வாழ்வதற்கு அர்த்தமில்லை என்று எண்ணியவன் தன் வாளை தன் உடலுக்கே திருப்பினான். ஆனால் மரணம் கூட அவனை உடனே ஏற்கவில்லை. உயிரோடு இருந்த ஆண்டனியை கிளியோபட்ராவின் முன் கொண்டு வந்தார்கள். அவள் அவனை தன் கரங்களில் தாங்கினாள். அந்த நொடியில்தான் கிளியோபட்ரா முதல் முறையாக உண்மையான காதலை, உயிரையே தியாகம் செய்யும் காதலை ஆண்டனியின் கண்களில் கண்டாள். அவளுடைய கண்ணீர் துளிகள் எண்ணற்ற துயரங்களை சுமந்து ஆண்டனியின் மீது விழுந்தன. அவன் கடைசியாக சொன்னான், ரோமின் முன் தலை குனியாதே. அந்த கணத்தில் கிளியோபட்ரா தன் ஆண்டனிக்காக, தன் காதலனுக்காக ஒரு இறுதி முடிவை எடுத்தாள். அதே நேரத்தில் ஆக்டேவியன் அலெக்சாண்ட்ரியாவிற்குள் நுழைந்தான். அவனுக்கு கிளியோபட்ரா உயிருடன் தேவை. ரோமுக்கு கொண்டு சென்று அவளை வெற்றியின் அடையாளமாக, ஒரு கைதியாக, ஒரு காட்சிப் பொருளாக காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் கிளியோபட்ரா ஒருபோதும் கைதியாக வாழமாட்டாள் என்பதை அவன் அறியவில்லை. ரோமின் வெற்றி பேரணியில் நான் ஒரு சங்கிலியாக மாறமாட்டேன் என்று உறுதியாக தீர்மானித்தாள். அவள் தன்னை அலங்கரித்தாள். பாலில் குளித்து, நறுமணம் பூசி, அழகிய ஆடைகள் அணிந்து ஒரு ராணி போல மரணத்தை துணிவுடன் எதிர்கொள்ள தயாரானாள். வரலாறு பல கதைகளை சொல்கிறது. பாம்பு, விஷம், இரகசிய மருந்து. ஆனால் உண்மை ஒன்றே, அவள் மரணத்தை தேர்ந்தெடுத்தாள், அவமானத்தை அல்ல. அந்த நாளில் எகிப்து ஒரு ராணியை இழந்தது. ரோம் ஒரு எதிரியை அழித்தது. ஆக்டேவியன் ரோமின் ஒரே அதிகாரமாக மாறினான். அவனுக்கு ஆகஸ்டஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ரோம பேரரசு புத்துயிர் பெற்றது. ஆனால் கிளியோபட்ரா மறையவில்லை. அவள் நிரூபித்தாள், அழகால் அல்ல, ஆண்களால் அல்ல, ஒரு பெண் தன் அறிவாலும் துணிச்சலாலும் பேரரசுகளை அசைக்க முடியும் என்று. அவள் தோற்றாள் என்று ரோமம் நினைத்தது. ஆனால் வரலாறு நினைவில் வைத்தது கிளியோபட்ரா ஒரு ராணி அல்ல, ஒரு யுகம். கிளியோபட்ரா ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்தாள். அரியணை, அதிகாரம், அரசியல் இவை அனைத்தும் அவள் வாழ்க்கையில் முதன்மையானவை. சீஷருடன் இருந்த உறவு கூட காதல் அல்ல, பாதுகாப்பு, அரசியல். அவளின் நாட்டுக்கான கணக்கு மாத்திரமே. ஆனால் மார்க் ஆண்டனி அவன் வேறு. கிளியோபட்ராவிற்கு உண்மையான காதல் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தவன். அவளின் அழகை பார்த்தவன் அல்ல, அவளின் அரசை பார்த்தவன் அல்ல, அவளின் ஆத்மாவை பார்த்தவன். அவளுக்காக அவன் ரோமை கைவிட்டான், அதிகாரத்தை இழந்தான், ஒரு பேரரசின் எதிரியாக மாறினான். அவனின் இறுதி முடிவு ஒரு தளபதியின் தோல்வி அல்ல, கிளியோபட்ரா இல்லாத உலகம் எனக்கு வேண்டாம் என்று எடுத்த ஒரு தீர்மானம். அந்த தருணத்தில்தான் கிளியோபட்ரா உணர்ந்தாள், அவள் அரசர்களை ஆட்கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் அவளுக்காக உயிரையே தேர்ந்தெடுத்தான். அதுதான் அவள் வாழ்நாளில் கண்ட உண்மையான காதல். அதிகாரம் அவளுக்கு உலகை கொடுத்தது. ஆனால் ஆண்டனியின் மரணம் அவளுக்கு காதலின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தது. அதனால்தான் அவள் ரோமின் சங்கிலியை தேர்ந்தெடுக்கவில்லை, அவமானத்தை ஏற்கவில்லை, இறப்பை தேர்ந்தெடுத்தாள், ஒரு ராணியாக, ஒரு காதலியாக. இந்த கதையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? காதலா, தியாகமா, அல்லது விதியா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.